ஈனமின்றிக பரத்திரடின் மேற்பொருளாய் ஆனலின் தொங்கிய அருட்பெருஞ்சோதி தூல சூக்கும நிலை கொண்டிலங்கும் இக பரப்பொருட்கள் யாவும் என்றும் ஈனமின்றி, அதாவது குறைவில்லாது நிறைநிலையாகவே பொருந்தியுள்ள ஒரு முதல் நிலைதான் நம் அருட்பெருஞ்சோதி நிலையாம். இந்த உயர்நிலையையே முன்குறித்த தூல சுக்குமமாம் இருநிலைக்கும் காரணமாயுள்ளதால் இதனை மேற்பொருளாய் பரம்பொருளாய் உணர்கின்றோம். இப்பரம்பொருள் நிலையில்தானே யாவும் செறிந்து நின்று மேல் விளைவு கொண்டு இலங்குகின்றனவாம். பரம்பொருள் நிலையே பரமாகாச இறைநிலை என்றும் இயம்பப்படும். இவ்வாகாச நிலையே இங்கு ஆனல் என்று குறிக்கப்படுகின்றது. அகண்ட வெளி நிறையாகாச நிலை என்றே எப்பொருளும் உதித்திலங்கக் காண்கின்றோம். திருவருள் ஞானத்தால் இன்று நாம் பரமாகாச பரம்பொருள் உண்மையை நம் ஆன்ம சிதாகாசத்தில் இருந்து கண்டு கொள்ளுகிறோம். ஆகவே இந்த அகண்ட பரமாகாச நிலையைத்தான் ஆனல் என ஓதியுள்ளார் நம் வள்ளற் பெருமான். இவ்வாகாச நிலையே யாவற்றிற்கும் முழுமுதற் காரணமாய் அமைந்து என்றென்றும் இகபரப் பொருட்களை எல்லாம் தோற்றுவிக்கின்றது என்பது தெளிவு. இன்றைய உலகில் எத்தனை வித உயிரினங்களை, பொருள் வகைகளை, ஆற்றல் இயக்கங்களை மற்றும் பலவற்றை எல்லாம் காண்கின்றோம். இவ்வளவும் முதலில் எப்படி தோன்றின என்பதை தெரிந்து கொண்டால், விதை முந்தியா மரம் முந்தியா, முட்டை முந்தியா குஞ்சு முந்தியா, ஆண் முந்தியா பெண் முந்தியா, உயிர் முந்தியா உடல் முந்தியா என்பன போன்ற புதிர் வினாக்களுக்குச் சரியான விடை காண முடியும். ஆதி அந்தம் இல்லா அநாதி பரம்பொருள்தான் எல்லா தோற்றங்களுக்கும் முதற் காரணமாயுள்ளது என்று அறிதல் வேண்டும். அந்தப் பரம்பொருள் ஒன்றே எல்லாமாம் அருட்பெருஞ்சோதியாக அகண்டவெளி நிலை சிற்றனுதோறும் பரிபூரணமாகவே பொருந்தி நின்று தனது உண்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றதாம். இதனால்தான் அந்த காரணசரமாகாச நிலையில் கரந்து நின்ற இறையுண்மையை வெளிப்படுத்துகின்ற போது முதலில் சுக்கும நிலையும் பின்னர் தூல தோற்ற நிலையும் உருகின்றதாம். இந்நிலை ஒவ்வொரு சிற்றணுவிலும் அமைந்திருப்பது. இவ்வணு அக இறையுண்மை அனகமுறுவதால் புறத்தே பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி வெளியாகின்றனவாம். இவற்றில் பொருட்சக்தியால் பூத அணுத் தோற்றமும் அணுக்களாலாம் பொருட்களின் தோற்றமும் அமைகின்றன. அப்பூத்த அணுவினின்று கிரியாசக்தி வெளியாவதால் எல்லா இயக்கங்களும் உயிராற்றலும் வெளியாகின்றன. உயிருணர்வினுள் அறிவு விளக்கம் ஏற்பட்டு அகத்தே தெளிவு ஏற்படுகின்றது. அகத்தெளிவிலே பக்குவ ஞானம் உண்டாக கரும, பக்தி, ஞான, யோக பயன் விளைகின்றது. அந்த யோக நிலைக்கப்பால் தான் அருள் உண்மை வெளிப்பட்டு கடவுட்பேரின்பம் அடையப் பெறுவதாம். இவ்வருட் பெருநிலை அடைவின் பொருட்டே இவ்வுலகில் சகலமும் ஒருநியதிப்படி வெளியாக்கப்படுகின்றன. இந்த உலகம் முதலில் சடபூத்த பொருள்மயமாய்த் தோற்றி உயிராற்றல் வெளியாய தருணம் அவ்வுயிர் சக்தியைச் சூழப் பலவாகிய உயிரின வடிவதோற்றங்கள் ஏற்படுகின்றன. இது உயிரினங்களின் முதல் தோற்ற நிலை. பின்னர் உயிரின விருத்தி, சேர்க்கை முறையால் பல்கிப் பெருகிக் கொண்டுள்ளனவாம். வேறு விதமாகக் குறிப்பதாயின், சூக்குமமாயிருந்த அணுவகத் தோற்றநிலை குறிப்பிட்ட உயிர் சக்தியாகக் காரியப்படும் போது புறத்தே அவ்வுயிர் விளக்கத்துக்குரிய தேக வடிவம் உருவாகிப் பின்னர் ஒவ்வொரு உயிரினத்தில் பிற்சந்ததியும் விருத்தியாகியுள்ளனவாம். ஆகையால் முதலில் சூக்கும நிலையில் விதைதரு மரமும் முட்டையின் உயிரும் மக்களைப் பெறும் தாயும் ஞானானந்த அனுபவத்தைத் தரும். இச்சிறந்த மனித பிறப்புத் தேகமும் உண்டாயினவாக அறியலாகும். இம்முறையே எல்லாத் தோற்றமும் வளர்ச்சியுமாம். இதன் நிறைவிளக்கம் சிறந்த நாள் என்ற நூலில் அத்தியாயம் 2 உயிர்களின் வரலாறு பக்கம் 5 முதல் 20 வரை காணலாம். அக நின்று செயல்படுத்துகின்ற இறையருள் உண்மையே உள்ளவாறு அறியாக் காரணத்தால் இந்த உலக உயிர்களின் தோற்ற காரணத்தைப் பலவாறு கற்பனை செய்து கூறிக்கொண்டுள்ளனர் மக்கள். உயிருக்கு உடல் வருவது ஆணவமாயா கன்ம மலத்தால் என்கிறார்கள், கடவுள் சங்கல்பம் என்கிறார்கள். உண்மையாதெனில் எல்லாமாம் அருட்பெரும்பதியே. தன் உண்மை வெளிப்பட்டு இயற்கை இன்பானுபவ நிலை விளங்கவே தனது பேரருளைத்தானே இவ்வுயிருடம் பாய் விரித்து விளங்கச் செய்கின்றார் என்பதுதான் உண்மை. இவ்வுண்மையறியாது தேகானுபவ நிலையினின்று தன்னையும் கடவுளையும் உலகையும் தனித்தனியாகக் கொண்டு நோக்கித் தடுமாற்றம் அடைந்து கொண்டுள்ளான் அபக்குவி. ஆனலாகிய அருளம்பரத்தே நித்த நிறைவாகி ஈனமின்றி விளங்கிக் கொண்டு இகபரத்தை எல்லாம் தோற்றி விளங்கச் செய்து கொண்டிருப்பவர் நம் அருட்பெருஞ்சோதிபதியே என்பதை அறிந்து போற்றி அடைந்து மகிழ்வோம்.